இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 14 தி ஆரிஜின் அண்ட் ரெமெடி ஆஃப் ஃபால்ஸ்ஹுட், எரர், ராங் அண்ட் ஈவில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். போன செஷன்ல பேராகிராஃப் 25 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 26 பார்க்கலாம். என்ன போன செஷன்ல பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா, எப்படி நம்மளுடைய மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங்ல, மென்டல் நாலேஜ்ல எப்படி எரர் வருது, பிழை வருது. இந்த பிழை தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய அந்த பிழை தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. ராங் அண்டர்ஸ்டாண்டிங்னால நம்ம சரியா விஷயங்களை உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள முடியல. அதனுடன் ஈகோ என்கின்ற ஒரு எலிமெண்ட் உள்ள சேரும் பொழுது அங்க என்ன ஆயிடுது, ராங் கான்சியஸ்னஸ் ஆயிடுது. அங்க அது அப்படியே அது படிப்படியா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ராங், ஈவில், ஃபால்ஸ்ஹுட், இது மாதிரி இதுக்கெல்லாம் அப்படியே படிப்படியா இதில் இருந்து உருவாக்கின்றன அப்படிங்கிறது பார்த்தோம். அடிப்படையில மனிதனுடைய சுபாவம் எப்படி இருக்கு அப்படின்னா, மூன்று விதமான உண்மைகளை அது கொண்டதாக இருக்கின்றது. சாங்கியா பிலாசபியில் அது 3 அம்சங்களாக கூறுகின்றனர். ஒன்று தமசிக் நேச்சர், மற்றொன்று சாத்விக் நேச்சர், மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா ரஜசிக் நேச்சர். இந்த 3 அம்சங்களால தான் மனிதன் இதனுடைய கலவையாகத்தான் நாம் அனைவருமே இருக்கின்றோம். ஒவ்வொரு அம்சமும் நம்மளுடைய தமசிக் நேச்சர் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பிசிக்கல் மைண்ட்ல இருக்கு. நம்ம செய்யக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் அந்த ஒரு மெக்கானிக்கல் நேச்சர் இருக்கோ, இயந்திர கதியா செயல்படுதோ, ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த திங்க் பண்றது, பிளைண்டா ஒரு விஷயத்த செய்யறது, இதெல்லாம் தான் நம்மளுடைய மைண்டினுடைய தமசிக் ஆக்டிவிட்டியோட சம்பந்தப்பட்டு இருக்கு. அதை பத்தி பகவான் கூறும்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, அது எல்லாத்தையும் ஒரு பிளைண்டா விஷயங்களை உள்ள வாங்கிக்குது. அது தன்னை விரிவுபடுத்திக் கொள்ளவோ வளர்ச்சி அடைவோ அது மறுக்கின்றது. புதுசா ஒரு ஒரு விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெஃப்யூஸ் பண்றோம் நம்ம. அது எதை காட்டுது? நம்மளுடைய தமசிக் ஸ்டேட் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிறார். நம்ம எதையாவது ஒண்ணு கெட்டியா பிடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுப்போம். அது கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அதுல இருந்து மாறாம இருக்கிறது. இதுதான் இந்த தமசிக் நேச்சர் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிறார். எதெல்லாம் எனக்கு பழக்கப்பட்டிருக்கோ, எதெல்லாம் எனக்கு நன்றாக தெரிகின்றதோ, எது நன்றாக ஊர்ஜிதம் ஆயிருக்கின்றதோ, அந்த விஷயங்களை தான் நான் பாதுகாப்புடன் ஏற்றுக்கொள்வேன். புதுசா ஒரு விஷயம் வருதுன்னா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா அது என்னுடைய எக்ஸிஸ்டிங் பிலீஃப் ஸ்ட்ரக்சரை அது டிஸ்டர்ப் பண்ணும். இதுதான் தமசிக் மைண்டினுடைய நேச்சர் அப்படிங்கிறார். அடுத்தது நம்மகிட்ட இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரஜசிக் நேச்சர். ரஜசிக் நேச்சர் நம்மளுடைய வைட்டல் மைண்ட் அப்படிங்கிறார் பகவான். இதுல ரெண்டு விதமா வகைப்படுத்துறார் அவர். ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு தீவிரமா இருக்கிறது, ஒரு உத்வேகத்துடன் செயல்படுவது, தீவிரமாக இருப்பது, எல்லாத்தையும் ஆக்ரோஷமாக அணுகுவது.
இதுதான் வந்து ரஜசிக் நேச்சர் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிறார். இது என்ன செய்யும் அப்படின்னா, அது எது தனக்கு எது சரின்னு படுதோ அது வந்து அதை வந்து ரொம்ப அசர்ட்டிவா இருக்கும். அது எதெல்லாம் வந்து அந்த சிந்தனையுடன் ஒத்து போகலையோ அதை வந்து ஏற்றுக்கொள்ளாது. எல்லாத்தையும் வந்து என்ன செய்யும், தனக்கு தகுந்த மாதிரி அது மாற்றி அமைத்துக் கொள்ளும். அதனுடைய ஒரு மனம் சார்ந்த அமைப்பு, அதனுடைய மென்டல் ஈகோ ஸ்ட்ரக்சர், அதுக்கெல்லாம் எதெல்லாம் வந்து அதுக்கு முரணா இருக்கோ அதுக்கு அதை வந்து ஏற்றுக்கொள்ளாது, அதற்கு அதை வந்து எதிர்க்கும். இது வந்து ஒரு சைடு, இது வந்து டிஃபென்சிவ் சைடு, டிஃபென்சிவ் அண்ட் பேஷன் வயலண்ட் சைடு. நம்மளுடைய ரஜசிக் நேச்சர்லயே ஒன்று டிஃபென்சிவா இருக்கும், அதே போல இப்போ ஒரு ஆக்ரோஷத்தோட இருக்குது, இது ஒரு சைடு. இன்னொரு சைடும் இருக்குது, அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் அம்சம்லாம் இருக்காது. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை வந்து சாதிக்கணும் அப்படின்னா ரொம்ப உற்சாகத்தோட நம்ம செயல்படுறோம். ரொம்ப உற்சாகமா தீவிரமா இதை எப்படியும் சாதித்து முடிச்சாகணும் அப்படிங்கிற இதை நம்ம செயல்படுறோம். ஒரு நல்ல விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம், அந்த நல்ல விஷயத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து உற்சாகமா செயல்படுறோம். அப்ப நம்ம வந்து களைப்பு வருவதில்லை, நல்ல ஆர்வத்துடன் செயல்படுறோம். இதுதான் அதனுடைய பாசிட்டிவ் சைடு, நம்மளுடைய ரெஜசிக் மைண்டினுடைய பாசிட்டிவ் சைடு. இது வந்து அந்த ஒரு காரியத்தை முடிக்கணும் அப்படின்னா அது வந்து எப்பாடுபட்டாலும் அந்த காரியத்தை முடிச்சிடும். அளவே கிடையாது, அதனுடைய சக்திக்கு அளவே கிடையாது. உண்மை, ஒளி இதனால் வழிநடத்தப்படுவது மட்டும் அல்லாமல், எதையாவது ஒண்ணு புதிதாக செய்ய வேணும், ஒரு சாகச செயலை புதிதாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம்லாம் இதுக்கு உண்டு. இந்த குணம்லாம் நம்மகிட்டே இருக்கும். பகவான் சொல்லக்கூடிய குணம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய குணங்களை தான் பகவான் அதை கிளாசிஃபை பண்ணி சொல்றார். இந்த ரஜசிக் நேச்சர் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கும். அடுத்தது நம்மகிட்ட இருக்கிற இன்னொரு அம்சம் எது பார்த்தோம் அப்படின்னா சாத்விக் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறார். நம்மகிட்ட இருக்கிற சாத்வீக குணம், இது எப்பொழுதுமே ஒன்றை புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஈகர்னஸ் ஃபார் நாலேஜ், புதிதாக ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சியில் இந்த அம்சம் வந்து காணப்படும். எதெல்லாம் வந்து ஒரு புதிதாக நமக்கு விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஆர்வத்துடன் நம்ம அதை ஏற்றுக்கொள்கின்றோம். அதே போல என்ன செய்யுது, எல்லாத்தையும் அதை ஏத்துக்காது. அது வந்து என்ன செய்யும், எதையெல்லாம் புதிதாக கற்றுக்கொள்கின்றதோ அதை வந்து எது உண்மை அப்படின்னு அது தீர்மானிக்கின்றதோ அதற்கு அதை அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் அதை ஏற்றுக்கொள்ளும். எதையெல்லாம் தனக்குள்ளே வாங்கி அது உள்ளே அது கிரகிக்க முடியுமோ அதை உள்ளே வாங்கிக் கொள்ளும். அதே போல உள்ளே வாங்கி கொண்ட விஷயத்திலிருந்து ஒரு உண்மையின் அடிப்படையில் ஒரு அறிவை, ஞானத்தை அது உருவாக்கும். நோ டவுட் இது எதன் அடிப்படையில் செயல்படுது அப்படின்னா, சாத்விக் நேச்சர் அப்படின்னு சொன்னாலே ஒரு மனிதனுடைய சாத்விக குணம் அப்படின்னாலே அது வந்து ஒரு மனதினுடைய ஒரு உயர் ஒளியில செயல்படக்கூடிய அம்சம். இப்ப மற்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்க ஒளி கிடையாது. ஒரு தமசிக் நேச்சர்ல பார்த்தோம்னா ஒரு மந்தமான அம்சம் தான் அது. அதே சமயம் ரஜசிக் நேச்சர்ல பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 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 ஆக்ரோஷம் இருக்கும், ஒரு தீவிர ஆர்வம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஆனா சாத்வீகமான ஒரு ஞானத்தின் ஒளியில செயல்படக்கூடிய அம்சம் எது அப்படின்னா அதுதான் வந்து இந்த சாத்விக் மைண்ட். சாத்விக் மைண்ட் எப்பொழுதுமே அந்த ஒரு உயர் ஒளியில செயல்படக்கூடியது, ஒரு மென்டல் லைட்.
அப்படின்னா எல்லா விதமான அந்த சாத்விக் நாலேஜும் பெர்ஃபெக்ட் நாலேஜா அப்படிங்கிற கேள்வி வரும். இப்போ சாத்வீகமான எல்லா விதமான சாத்விக் அப்ரோச்சில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அம்சங்களும் இந்த ஒளியை அது அதனில் ஒரு ஒரு ஒளியில் செயல்படுகின்றது. அது வந்து எப்படி அதனுடைய அந்த நாலேஜ் வந்து பூரணமான ஒரு நாலேஜா அப்படின்னா என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? இது வந்து மனதை சார்ந்த ஒரு ஒளியின் அடிப்படையில் தான் இந்த சாத்விக் நேச்சர் செயல்படுகின்றது. மனதை சார்ந்த ஒளி, மென்டல் லைட். மைண்ட் அப்படிங்கிற விஷயமே பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் சப்ஜெக்ட் டு லிமிடேஷன். அதனால பகவான் என்ன சொல்றார்? மென்டல் லைட் ஆக இருப்பதனால அதனுடைய ஒளியும் ஒரு எல்லைக்குள்ள தான் செயல்படும் அப்படிங்கிறார். அது ஏதோ ஒரு உண்மையை தெரிந்து கொள்கின்றது, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அறிந்து கொள்கின்றது, அதை சரியான முறையில் புரிந்து கொள்கின்றது. ஆனால் அதுக்கு டோட்டல் நாலேஜ் இருக்குதா? ஹோலிஸ்டிக் பர்செப்ஷன் ஆஃப் த ட்ரூத் இருக்கா அப்படின்னா இருக்காது. ஏன்னா அது எகைன்ஸ்ட் அது வந்து ஒரு டிவைடட் மைண்ட்லேருந்து செயல்படக்கூடிய ஒளியாக இருப்பதனால அதனுடைய ஒரு டோட்டல் ட்ரூத், டோட்டல் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு தன்மை அதற்கு கிடையாது. இட் ஹாஸ் லிமிட்டட் அப்படிங்கிறார். ஆனா அதுக்கும் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஈகோ இருக்கு, மென்டல் ஈகோ, சாத்விக் ஈகோ அப்படிங்கிறாங்க. சாத்விக் ஈகோனா நிறைய பேருக்கு வந்து மதரும் சொல்றாங்க சாத்விக் ஈகோ அப்படின்னா நான் சாத்விகமான விஷயங்களை தான் நான் வந்து நாடுவேன் அப்படிங்கிற ஒரு ஈகோ. நான் இந்த சாத்விகமான விஷயங்கள், சாத்விகமான நெறிமுறைகள் இதைத்தான் நான் கடைபிடிப்பேன், இதுலேருந்து கொஞ்சம் கூட வழுவ மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஈகோ. இது சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து சாத்விக் ஃபுட் தான் பிடிக்கும் அப்படிங்கிறது. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ. சாத்விக் ஃபுட் தான் அப்படிங்கிறது நம்மளுடைய ஓன் ப்ரிஃபரன்ஸ். வி டூ இட் பை அவர் ஓன் சாய்ஸ். ஆனா அதிலே அதுக்கு அதை கொண்டு ஒரு ஈகோ வளர்த்துருக்க கூடாதுன்னு தான் மதர் சொல்றாங்க. அதை வைத்துக்கொண்டு ஒரு ஈகோ வந்து நம்ம வைத்துக் கொண்டோம் என்றால் தட் மீன்ஸ் வி ஆர் டெவலப்பிங் அன் ஈகோ அவுட் ஆஃப் இட். எந்த நேச்சரும் அதை வச்சு ஒரு ஈகோ டெவலப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரன்ஸ் கவுண்டர் டு இட்ஸ் பர்பஸ். அதனால இந்த சாத்விக் இதுலயும் பார்த்தோம் அப்படின்னா இட் ஹாஸ் அ மென்டல் ஈகோ அப்படிங்கிறாரு. மென்டல் ஈகோ அப்படின்னா அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு என்லைட்டன்ட் ஈகோவா இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு ஈகோ, என்லைட்டன்ட் ஈகோ அப்படிங்கிறார். ஸோ அந்த மென்டல் ஈகோவின் அடிப்படையில் தான் அது என்ன செய்யும்? அதனுடைய அது அறிந்து வைத்துக் கொள்ளுதல், அதனுடைய கணிப்பு, அதனுடைய அறிவு, அதனுடைய தேர்வு, இது எல்லாமே இந்த மென்டல் ஈகோவின் அடிப்படையில் தான் அது செயல்படும் அப்படிங்கிறார். இதெல்லாம் இந்த 3 குணங்களும் பார்த்தா நம்ம ஒவ்வொரு மனிதனுடைய இயல்புன்னு இருக்கும். இதுல யாருமே சொல்ல முடியாது. நான் வந்து பியோர்லி என்கிட்ட சாத்விக் நேச்சர் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. பியோர்லி ராஜசிக் நேச்சர் தான் இருக்கு. இல்ல பியோர்லி தமசிக் நேச்சர் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த கலவையில தான் ஒரு மனிதன் இருப்பான். இந்த ப்ரொபோர்ஷன் தான் ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் மாறுபட்டு கொண்டு இருக்கும். ப்ரொபோர்ஷன் தான் மாறுபடும். சில பேர்கிட்ட ராஜசிக் பர்சனாலிட்டி டாமினேட்டா இருக்கும், சில பேர்கிட்ட சாத்விக், சில பேர்கிட்ட தமசிக் இது டாமினேட்டா இருக்கும். ஆனா இது ஈக்குலிபிரியம்லாம் இருக்காதுங்கிறார். ஈக்குலிபிரியமா ஒரு சமநிலையில இருக்குமா அப்படின்னா இருக்காது. சமநிலையில இருந்தது அப்படின்னா அது உயர்நிலையில இருக்கவங்களுக்கு தான் சமநிலையில இருக்கும். சமநிலையில இருக்காதுங்கிறாரு. எப்பவுமே அது அது ஒரு இம்பேலன்ஸ்ல தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. ஏதோ ஒன்று இதுல ஒரு குவாலிட்டி வந்து ப்ரிடாமினேட்டா தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. அதனால ஒரு ஒரு மனிதனுடைய சுபாவத்தை எடுத்துக்கொண்டால் இந்த 3 திசைகளிலும் நாம் அனைவருமே இழுக்கப்படுகின்றோம். நம்மளுடைய மனது வந்து ஒரே சமயம் பார்த்தோம் அப்படின்னா இசையுடன் செயல்படுகின்றது, இளகியத்தன்மையுடன் செயல்படுகின்றது. இன்னொரு சமயம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அவசரமாக செயல்படுகின்றது, பேலன்ஸ் இல்லாமல் நம்ம செயல்படுறோம்.
இன்னொரு சமயம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தெளிவற்ற நிலையில ஒரு புத்தி மயங்க நிலையில செயல்படுறோம். ஸோ ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் இந்த இந்த அம்சங்கள் வந்து அஹ், அவனை வெவ்வேறு திசைகளில் இழுக்கின்றது. ஈக்குலிபரியமா சமநிலையில செயல்படுவது இல்லை. இது என்ன செய்கின்றது என்றால், ஆல் செட் அண்ட் டன், இது நமக்கு ஒரு லிமிட்டேஷன் அப்படிங்கிறார். ஒரு பையன் ஒருத்தருக்கு வந்து தமசிக் நேச்சரே இருந்ததுன்னா அது ஒரு லிமிட்டேஷன் ஆயிடுது. ரஜசிக் நேச்சரே இருந்ததுன்னா அது ஒரு லிமிட்டேஷன் ஆயிடுது. சாத்விக் நேச்சர் வித் மென்டல் ஈகோவோட இருந்ததுன்னா அது ஒரு லிமிட்டேஷன் ஆயிடுது அப்படிங்கிறார். ஆனால் இது வந்து இயற்கை வந்து நமக்கு வழங்கிய ஒரு அம்சம். இயற்கையினுடைய பரிணாமத்துல தவிர்க்க முடியாது. ஸோ இயற்கையினுடைய பரிணாமத்துல இது வந்து நேச்சர் வந்து நமக்கு இத்தகைய அம்சங்களை வழங்கி உள்ளது. அது அந்த அதனுடைய தர்மத்தின்படி தான் ஒவ்வொரு மனிதனும் வழிநடத்தப்படுகின்றான். அதுதான் அவனுடைய சுதர்மம் சுபாவம் ஆகிவிடுகின்றது. அது நேச்சருடைய ப்ராசஸ்ல இதை தவிர்க்க முடியாது. ஆனால் நம்மளுடைய மனதினுடைய உணர்வு நிலை, மைண்ட் கான்சியஸ்னஸ் வந்து இட் இஸ் லிமிட்டட் பை திஸ் பர்சனாலிட்டி அப்படிங்கிற ஒன்று. ஐதர் வி ஆர் லிமிட்டட் பை தமசிக் நேச்சர் ஆர் பை ரஜசிக் நேச்சர் ஆர் பை சாத்விக் நேச்சர். இதுல ரொம்ப மோசம் எது அப்படின்னா தமசிக் நேச்சர், ரஜசிக் நேச்சர் தான். அது அந்த ரஜசிக் நேச்சர்லயும் ஹையர் ரஜசிக்கா இருந்ததுன்னா தப்பு கிடையாது. சாத்விக் நேச்சர் வந்து மிக சிறந்தது. பட் அகெயின் அதுலயும் ஈகோ வந்துருச்சு அப்படின்னா தென் இட் பிகம்ஸ் எ லிமிட்டேஷன். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து உண்மை அப்படிங்கிறத அறியணும் அப்படின்னா இந்த லிமிட்டேஷன்ஸ் வந்து நம்ம தாண்டி சென்றால்தான் உண்மையை புரிந்து கொள்ள முடியும். அதர்வைஸ் பர்செப்ஷன் ஆஃப் ட்ரூத் வந்து இட் இஸ் லிமிட்டட் பை அவர் டெம்பரமெண்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஆனா இப்படிதான் இருக்கும். இந்த லிமிட்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு இப்படிதான் இருக்கும். எப்போ எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, as long as we live in our individual consciousness. எல்லா மனிதர்களும் இப்ப எப்படி இருக்கிறோம் நம்ம? we are imprisoned in our individual consciousness. அதுல இருக்கிற வரைக்கும் இது தவிர்க்க முடியாது அப்படிங்கிறார். ஆனா நம்ம உணர்வு நிலையை சற்று விரிவடைய செய்து பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலை அப்படிங்கிறது உச்சகட்டம். அதை ரீச் பண்ணோம் அப்படின்னா இந்த லிமிட்டேஷன் நம்ம வந்து கடந்து சென்று விடலாம் அப்படிங்கிறார். ஸோ இந்த லிமிட்டேஷன் வந்து என்ன எப்படி வெளியே வரணும் அப்படின்னா, we have to expand our consciousness, universalize our consciousness. இதை வந்து மெல்ல மெல்ல செய்யுங்க அப்படிங்கிறாங்க. மதர் அண்ட் இப்போ நமக்கெல்லாம் வந்து எப்படி எப்படி திடீர்னு நம்ம வந்து நம்மளுடைய கான்சியஸ்னஸை பிரபஞ்சம் தழுவிய நிலையில கொண்டு போக முடியும் அப்படின்னா, மதர் என்ன சொல்றாங்க, எல்லா விஷயத்தையும் நீங்க மற்றவர்களுடைய பார்வையிலிருந்து பார்க்க கத்துக்குங்க அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு எக்ஸசைஸா பண்ணுங்க அப்படிங்கிறாரு. வாட் எவர் யூ அப்சர்வ், வாட் எவர் நீங்க எதை எதை குறித்து நீங்க வந்து ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்றீங்களோ அதை வந்து மற்றவர்களுடைய பார்வையிலிருந்து பார்க்க கத்துக்கிட்டீங்கன்னா ஸ்லோலி யூ ஆர் எக்ஸ்பேண்டிங் யுவர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. இது ஒண்ணுதான் வழி அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த லிமிட்டேஷன் பை ஒன்ஸ் நேச்சர், அதாவது ராஜசிக் அண்ட் தமசிக் அண்ட் சாத்விக் நேச்சர் ஒரு லிமிட்டேஷன். இதுதான் வந்து ஒரு பிழை உண்டாவதுக்கு, நம்மளுடைய விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஏற்படக்கூடிய பிழைக்கு வந்து நம்முடைய நேச்சரே வந்து ஒரு காரணமாக இருக்கின்றது அப்படிங்கிறார். இட் பிகம்ஸ் a சோர்ஸ் ஆஃப் எரர் அப்படிங்கிறார். விஷயங்களினுடைய உண்மை தன்மையை வந்து நம்மால வந்து புரிந்து கொள்ள முடியல. எதை அறிந்து கொள்கின்றோமோ அதை நாம் தவறாக புரிந்து கொள்கின்றோம். ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறார். அதுல என்ன நடைபெறும்? இந்த ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் நாலேஜ், ஒரு விஷயம் புரிந்து கொள்கிட்டோம், அதை வந்து நம்ம வந்து பொய்யா புரிஞ்சுக்கிட்டோம், தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தினுடைய உண்மைத்தன்மையை நம்ம சரியா புரிஞ்சுக்காம அதனுடைய தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கின்றோம். செல்ஃப் டிசெப்ஷன் அப்படிங்கிறார்.
அதனால என்ன நடைபெறுகின்றது? எது உண்மையான நாலேஜ் அப்படிங்கிறது நம்ம வந்து மறுக்கின்றோம், ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். ஒரு விஷயம் வந்து ரைட்டா ஒரு விஷயம் இருக்கு, அது நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எது சரியான நாலேஜோ அதை வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. மறுக்கின்றோம். உண்மையான நாலேஜை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு நாம் மறுக்கின்றோம். அதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? இட் கேன் பி த காஸ் ஆஃப் ரெடினஸ் டு அசர்ட் அக்செப்டபிள் ராங் நாலேஜ் ஆஸ் ட்ரூ நாலேஜ். இது என்ன நடைபெறும் அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ஒரு விஷயம், ஒரு ஒன்றை குறித்த ஒரு அறிவு இருக்கின்றது, புரிதல் இருக்கின்றது. அது வந்து பார்ப்பதற்கு பார்த்தோம் அப்படின்னா சரியான அறிவு போலதான், சரியான ஒரு உண்மை போலதான் தெரியுது, பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா அது ராங் நாலேஜ். ஆனா அந்த ராங் நாலேஜ் என்ன பண்றோம்? எதெல்லாம் பார்ப்பதற்கு சரியா சரியான நாலேஜ், ஆனால் அது ராங் நாலேஜ். எது நம்மளுக்கு புறத்தோற்றத்துல வந்து சரியான அறிவு என்பது போல் தோற்றமளிக்கும் தவறான விஷயங்கள். வெளியில பார்ப்பதற்கு அது சரியா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள அது சரியில்லைன்னு தெரியும். அக்செப்டபிளா இருக்கும், அக்செப்டா அது சரிதான் அப்படிங்கறத ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள அது ரியலா பார்த்தோம்னா அது வந்து ராங் நாலேஜா இருக்கும். அதை நம்ம ட்ரூ நாலேஜ்னு ஏத்துக்கிறோம். என்ன காரணம்னா இதுதான் காரணம் அப்படிங்கிறார். இந்த அதாவது ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் நாலேஜ் தான் வந்து நம்ம வந்து சரியான விஷயங்களை வந்து ஈவன் ஈவன் புறத்தோற்றத்திற்கு எது சரி என்று நமக்கு படுகின்றதோ, ஆனால் உண்மையிலேயே அது சரியா இருக்காது. அத்த விஷயங்களை நாம் சரி என்று ஏற்றுக்கொள்வதற்கு எது காரணமாக இருக்கு அப்படின்னா, இந்த ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் நாலேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ பார்ப்பதற்கு எப்படி இருக்கு? சூரியன் வந்து மாலையில காலம்பர உதித்து மாலையில் மறைகின்றது. பூமியை சுற்றி தான் சூரியன் தோன்றி மறைகின்றது. அப்படிங்கிறது மாதிரி தான் நமக்கு பார்ப்பதற்கு இருக்கின்றது. இதை வந்து இதை வந்து அக்செப்டபிளா தான் இருக்குது. இது அக்செப்டபிளா தான் இருக்கு. ஆனா அக்செப்டபிள் ராங் நாலேஜ் இல்லையா அது? இட் இஸ் அக்செப்டபிள். பார்ப்பதற்கு சரியா இருக்கு, ஆனா அக்செப்டபிளா இருக்கு, ஆனா ராங் நாலேஜ். அதை ட்ரூ நாலேஜ் ஏன் ஏத்துக்கிறோம்? இந்த ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் நாலேஜ், அந்த நாலேஜினுடைய சோர்ஸ்லேயே நமக்கு வந்து ஒரு ஃபால்சிஃபிகேஷன் வந்துடுது. இது வந்து ஒரு உதாரணத்துக்கு. இது மாதிரி எல்லா விஷயத்திலையும் இப்படிதான் நமக்கு வந்து ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் நாலேஜ் என்ன காரணத்தினால உருவாகுது அப்படின்னா, இந்த சோர்ஸ் ஆஃப் எரர் வந்து நம்மளுடைய பர்சனாலிட்டி தான் அது காரணம் அப்படிங்கிறார். நம்மளுடைய பர்சனாலிட்டி வந்து அந்த இண்டிவிஜுவலைஸ்டா இருக்கிற வரைக்கும், யூனிவர்ஸ்ல இல்லாத வரைக்கும், இண்டிவிஜுவலைஸ்டா இருக்கிற வரைக்கும், ஏதோ ஒரு குணங்கள், நம்ம பார்த்த 3 குணங்களால ஏதோ ஒன்று குணங்களால நம் வந்து ஆளப்படுகின்ற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபால்சிஃபிகேஷன் ஆஃப் நாலேஜ் வந்து எரர் இன் அவர் நாலேஜ் வந்து தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து பகவான் சொல்றது மெயினா நாலேஜ் பார்ட், பர்செப்ஷன் ஆஃப் நாலேஜ் பார்ட்ல எப்படி எரர் வருது, இது எப்படி பின்னாடி வந்து ஒரு தப்பா புரிந்த ராங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ராங் கான்சியஸ்னஸ், அப்புறம் ராங் தீமை அப்படின்னு படிப்படியா போகுது அப்படிங்கிறத பத்தி பகவான் சொல்றாரு. இப்போ பேராகிராஃப் 26ல பார்க்க போறதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல வந்து எப்படி வந்து இப்ப ஆக்சுவலா 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு எரர், பிழை அப்படிங்கிற விஷயத்தோட ஒரு விஷயம் நின்றுடுச்சு அப்படின்னா அது வந்து ஹார்ம்லெஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மியர் எரர் அப்படிங்கிற விஷயத்தோட ஒரு விஷயம் நின்றுடுச்சு அப்படின்னா இட் இஸ் ஹார்ம்லெஸ். அது யாருக்கும் தீங்கு விளைவிக்க போறதில்லை. அந்த எரரோட நம்மளுடைய ஈகோ அசோசியேட் ஆகும்பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா, தி எரர் பிகம்ஸ் அ ராங் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். அது தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம. மியர் எரர் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்சுவல் எரர், இட் இஸ் டோட்டலி ஹார்ம்லெஸ். பட் அந்த எரரோட நம்மளுடைய ஈகோ சேர்ந்துருச்சு அப்படின்னா, ஈகோ எலிமெண்ட் சேர்ந்துருச்சு அப்படின்னா இட் பிகம்ஸ் அ ராங் கான்சியஸ்னஸ். ஸோ எரர் பிளஸ் ஈகோ gives rise to wrong consciousness. இந்த ராங் கான்சியஸ்னஸ் என்ன செய்யும் அப்படின்னா, இங்கதான் வந்து எல்லா ப்ராப்ளமும் உருவாக்குது. ராங் கான்சியஸ்னஸ் which leads to wrong action.
டைனமிக்கா அது செயல்படும் பொழுது ராங் ஆக்ஷன் ஆயிடுது. இந்த ராங் ஆக்ஷன் தான் எல்லா விதமான சப்சிக்வெண்ட் தீமைகளுக்கும் எல்லா விதமான உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து அநீதிகளுக்கும் அநியாயங்களுக்கும் இந்த ராங் கான்சியஸ்னஸ் தான் காரணமாகுது. இது எப்படி வந்து இந்த ராங் கான்சியஸ்னஸ் வந்து செயல்படும் பொழுது ராங் ஆக்ஷனாக மாறுகின்றது என்பது குறித்து தான் பகவான் பேராகிராஃப் 26ல ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதெல்லாம் நம்ம படிக்கும்பொழுது என்ன நம்ம உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா, நாமே நம்மளுடைய செயல்களை நம்ம எந்த தளத்தில் இருந்து நாம் செயல்படுகின்றோம், நம்மளுடைய செயல்பாடுகளில் இதனுடைய பகவான் கூறக்கூடிய விஷயங்களினுடைய சாயல் இருக்கின்றதா, எப்படி நம்மை நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது. இந்த பேராகிராஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய சுய முன்னேற்றத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு பேராகிராஃப் இது. அதற்கு உள்ளே போகலாம். பேராகிராஃப் 26க்கு உள்ளே போகலாம். Book 2, Chapter 14, The Origin and Remedy of Falsehood, Error, Wrong and Evil, Paragraph 26. This is in the field of cognition, but the same law applies to will and action. Out of ignorance, a wrong consciousness is created, which gives a wrong dynamic reaction to the contact of persons, things, happenings. The surface consciousness develops the habit of ignoring, misunderstanding, or rejecting the suggestions to action or against action that come from the secret inmost consciousness, the psychic entity. It answers instead to unenlightened mental and vital suggestions, or acts in accordance with the demands and impulsions of the vital ego. Explanation. Our mind consciousness is limited by our personality, whether it is tamasic, rajasic, sattvic. Our perception of truth is limited by mental temperament and preference. This condition is a source of error in our acquisition of knowledge. The same law applies to our will and action. We create a wrong consciousness in us out of ignorance. It gives a wrong dynamic action to the contact of persons, things, happenings. That is, we react wrongly to our outward contacts and happenings. Our psychic being, the secret inmost consciousness, sends suggestions to our surface consciousness whether to act or not to act in a particular situation. But our surface consciousness develops the habit of ignoring, misunderstanding, or rejecting such suggestions. Instead, our surface being responds to our unenlightened mental and vital suggestions, or it acts in accordance with the demands and impulsions of our ego. மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராங் தாட், தவறான எண்ணங்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாருக்குமே ராங் தாட் வரும். நம்ம தாட் ப்ராசஸ் வந்து சம்டைம்ஸ் தப்பாக இருக்கும். ராங் தாட் ப்ராசஸ் வரும். இந்த ராங் தாட் ப்ராசஸ் அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து விஜிலண்ட்டாக இருந்து எப்படி வந்து ஒரு காவலாளி ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு வீட்டிற்குள்ள காவலாளி யாரை அனுமதிப்பாங்க, அந்த வீட்டுக்கு யார் வந்து அனுமதிக்கப்பட வேண்டுமோ அவர்களைத்தான் அந்த காவலாளி அனுமதிப்பான். அனுமதிக்க முடியாதவங்கள அவன் ரெஃப்யூஸ் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவான். அதே போல் மதர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அந்த ராங் தாட்ஸ் வந்து உள்ளே வரும்பொழுது அதுக்கு அனுமதி கொடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அதை வந்து ஆக்சிஃப் ஒரு அன்வான்ட் பர்சன் உள்ள நுழையிற மாதிரி யூ ரெஃப்யூஸ் என்ட்ரி டு ராங் தாட்ஸ் அப்படிங்கிறாங்க.
ஏன் மதர் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த மூவ்மெண்ட் ஆஃப் தாட்ஸ் வந்து அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க. அந்த மூவ்மெண்ட் ஆஃப் தாட்ஸ் வந்து ராங் தாட்ஸ் வந்து when it becomes a moment of consciousness, உணர்வு நிலையினுடன் சம்பந்தம் போடும்போதுதான் சீரியஸ் ஆயிடுது. அதுதான் வந்து என்ன ஆயிடுது, பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா வில் அண்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறாரு. அது டைரக்டா செயல்பட ஆரம்பிச்சிடும். செயல்பாட்டில் வரும்பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா மற்றவர்களை பாதிக்க ஆரம்பிச்சிடுது. அது மற்றவர்களை பாதிக்கும், நம்மளையும் பாதிக்கும். வில் அண்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த ராங் கான்சியஸ்னஸ் எப்படி வருதுன்னா அவுட் ஆஃப் இக்னோரன்ஸ் தான் வருது. அவுட் ஆஃப் இக்னோரன்ஸ் நம்மளுடைய நம்மளுடைய ராங் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் நமக்கு ராங் கான்சியஸ்னஸ் வருது. இந்த ராங் கான்சியஸ்னஸ் எப்பொழுதுமே எப்படியாவது தவறான செயல்களுக்கு செயல்பட தூண்டுகின்றது அப்படிங்கிறார். ராங் டைனமிக் ஆக்ஷன் அப்படிங்கிறார். எதுக்கெல்லாம் நம்ம ராங்கா செயல்படுறோம்னு பார்த்தோம் அப்படின்னா கணக்கிலே இருக்காது, கணக்கில் அடங்காத விஷயங்களுக்கு நம்ம ராங்கா செயல்படுறோம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடன் தொடர்புல இருக்கிறோம். அப்ப வந்து எத்தனை தடவை நம்ம வந்து ஒவ்வொரு மனிதர்களும் பார்த்தோம் அப்படின்னா we make wrong reaction to the conflict of persons. மனித உறவுகளில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப அந்த ராங் ரியாக்ஷன் வந்து எப்படி தப்பா உறவுகளை கெடுக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம கணக்கற்ற உதாரணங்களை சொல்லலாம். அதே போல ராங் ரியாக்ஷன் டு திங்ஸ் ஹேப்பனிங்ஸ். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்துக்கு 4 பேர் தான் 4 விதமா ரியாக்ட் பண்றாங்க. ஒருத்தங்க வந்து சரியான முறையில் அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க, இன்னொருத்தர் தப்பா ரியாக்ட் பண்றாங்க. ஸோ ஒரே விஷயம்தான், ஹேப்பனிங்ஸ், திங்ஸ். ஸோ ராங் டைனமிக் ஆக்ஷன் டு த கான்டெக்ட் ஆஃப் பர்சன்ஸ், திங்ஸ் அண்ட் ஹேப்பனிங்ஸ். இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, அதுக்குதான் மதர் வந்து இது எப்படி செயல்படுத்துறது அப்படின்னா மதர் ஸ்டெப் பேக் அப்படிங்கிறாங்க. ஓரளவு நம்ம இதுலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸ்டெப் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ராங் ரியாக்ஷனை நம்மளால வந்து, ஏன்னா நம்மகிட்ட வந்து ராங் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது நம்மகிட்ட தவிர்க்க முடியாது. as long as we live in the mind, நம்மள்கிட்ட ஒரு இக்னோரன்ஸ் இருக்கு தான் செய்யும். we are not in complete knowledge கிடையாது நமக்கு. ஸோ மென்டல் நாலேஜில் இருக்கிற வரைக்கும் இக்னோரன்ஸ் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அஸ். அது வந்து ராங் கான்சியஸ்னஸாக வரும்பொழுது தான் பிரச்சனை ஆகிடுது, ராங் ரியாக்ஷனாக போயிடுது. எல்லா விஷயங்களுக்கும் நம்ம தப்பாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஒரு விஷயம், ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு நம்ம நன்றாக தெரிந்தவரை பார்க்க போகிறோம், நல்ல பழகிய அறிமுகமானவரை ஒரு சந்திக்க போகிறோம். அவர் எப்போவுமே நன்றாக பேசக்கூடியவர் தான். அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து சரியா நம்மக்கிட்ட பேசல. அது காரணம் ஏதாவது அவர்கிட்ட வேற ஏதாவது ரியல் ஜென்யூன் ரீசன்ஸ் இருக்கலாம். ஹி மே ஹேவ் சம் பர்சனல் ரீசன்ஸ். அன்னைக்கு சரியான முறையில் பேசாமல் இருக்கிறதுக்கு வேற ஏதாவது மைண்டில் ப்ரீஆக்குபைடாக இருந்திருக்கலாம். நம்ம உடனே என்ன செய்கிறோம் அப்படின்னா அதை ஓகே, அவருக்கு ஏதாவது சம் அதர் ப்ரீஆக்குபேஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது கரெக்ட். அது சேஃப். நம்ம ராங் மோட்டிவ் வந்து ஆட்ரிபியூட் பண்ணுறோம். அவர் வந்து என் மேலே கோபமாக இருக்காரு, இல்லை அவருக்கு எனக்கு பிடிக்கல, இல்லை அவர் கர்வமாக இருக்காரு. we can attribute so many wrong reasons. இதுதான் வந்து பகவான் என்ன சொல்றாரு, ராங் டைனமிக் ரியாக்ஷன் டு கான்டாக்ட் ஆஃப் பர்சன்ஸ், திங்ஸ் அண்ட் ஹேப்பனிங்ஸ் அப்படிங்கிறார். இது 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 வந்து ரொம்ப கடைபிடிச்சு ராங் ஆக்ஷன்ல விழாம இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 நம்ம ஜாக்கிரதையாக இருந்தாதான் இது சாத்தியம். அதர்வைஸ் we react wrongly to our circumstances. ஆனா இதுல என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் சைக்கிக் பீயிங் இருக்கு, சைக்கிக் என்டிட்டி இருக்கு. சைக்கிக் என்டிட்டி எல்லார்கிட்டையும் இருக்குது, அது எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனா நம்ம எல்லோருமே எங்க இருக்கிறோம்,
நம்மளுடைய சைக்கிக் பீயிங்ல இருக்கிறது இல்லை. நம்ம சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் தான் செயல்படுகின்றோம். உள்ள இருக்கக்கூடிய அந்த சைக்கிக் பீயிங் வந்து தொடர்ந்து அதனுடைய ஆலோசனைகளை பரிந்துரைகளை மேலே நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலைக்கு வழங்கி கொண்டே இருக்கின்றது. அது தகவல் அனுப்பிச்சுட்டே இருக்கு அப்படிங்கிறார். ஆனால் நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலை அதை வந்து இக்னோர் பண்ணிடுது. இக்னோர் பண்ணிக்கிறது, இல்லை அப்படி அனுப்பக்கூடிய தகவல்களை தப்பா புரிஞ்சுக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது, இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுது. ஒரு விஷயத்த வந்து செய்யலாம் இல்லை செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு உள்ளேருந்து தகவல் சைக்கிக் பீயிங் வந்து ஒரு தகவலை மேலே அனுப்புது. ஆனா அந்த மேற்புற உணர்வு நிலை என்ன செய்யுது, அதை கம்ப்ளீட்டா அவுட்ரைட்டா ரிஜெக்ட் பண்ணிடுது. ஆனா அது எதுக்கு நம்மளுடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் எதுக்கு நம்ம வந்து செவிசாய்க்கின்றது என்றால், ஒரு சரியான முறையில ஒரு பண்படாத மைண்ட் அண்ட் வைட்டல் சஜஷன்ஸ், அன்என்லைட்டன்ட் மென்டல் அண்ட் வைட்டல் சஜஷன்ஸ், அதுக்கு தான் அது வந்து இணங்குது ஒழிய சைக்கிக் சஜஷன்ஸ்க்கு அது வந்து இணங்குவது கிடையாது. அன்என்லைட்டன்டு மென்டல் அண்ட் தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்லைட்டன்டு மைண்டுக்கு சொல்லலை அவர். என்லைட்டன் மைண்டு பியோர் ரீசனில் செயல்பட்டோம் அப்படின்னா அது சேஃப். பகவான் நம்ம ஹியூமன் சைக்கிளில் கூட பார்த்தோம் இல்லையா? ரீசன் அப்படிங்கிறது ஷுட் பி த கவர்னர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது பார்த்தோம். அவர் சொல்லக்கூடிய ரீசன் அப்படிங்கிறது ஒரு என்லைட்டன்டு மென்டல் ரீசன், அது சேஃப். அந்த மாதிரி நிலையில நம்ம செயல்படுறது இல்லை. நம்ம எப்பொழுதுமே அன்என்லைட்டன்டு மென்டல் அண்ட் வைட்டல் சஜஷன்ஸ் தான் நம்ம செயல்படுறோம். அதனால தான் வந்து என்ன செய்கின்றது, அது நம்மளுக்கு வந்து சரியான முறையில் அதுக்கு தான் நம்ம இணங்குறமே ஒழிய சைக்கிக் மெசேஜ் வந்து, ஏன்னா சைக்கிக் மெசேஜுக்கு வந்து அது சொல்லும் அவ்வளோதான், அதுக்கு பின்னாடி நம்மளுடைய லாஜிக் புரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் நம்ம அவுட்ரைட்டர் ரிஜெக்ட் பண்ணிடுறோம். அல்லது என்ன செய்கிறோம், நம்மளுடைய வைட்டல் ஈகோ, எனக்கு வந்து இதை வேணும், எனக்கு வேணும், இதனால எனக்கு பெயர் புகழ் கிடைக்கும், பெருமை கிடைக்கும் அப்படின்னா என்ன செய்கிறோம், கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு அந்த செயலில் இறங்கிடுறோம். என்னுடைய வைட்டல் ஈகோ வந்து இது வைட்டல் ஈகோ அப்படிங்கிறது நிறைய விஷயத்தில் வைட்டல் ஈகோ இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஒருத்தர் புகழணும்னு நினைக்கிறது வைட்டல் ஈகோ, பெயர் கிடைக்கணும்னு நினைக்கிறது வைட்டல் ஈகோ, நமக்கு நமக்கு அதிகாரம் வேணும், அது மூலமாக மற்றவர்களை நம்ம வந்து மற்றவர்கள்லாம் எனக்கு கீழ்ப்படிந்து நடிக்கணும், நடந்துக்கணும் அப்படிங்கிறது வைட்டல் ஈகோ. எல்லாரும் வந்து என்னை வந்து மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வைட்டல் ஈகோ. இதெல்லாம் தான் வைட்டல் ஈகோ. ஸோ இதுக்கு அதனுடைய அந்த வைட்டல் ஈகோனுடைய கோரிக்கைகள், அந்த உந்துதல்கள் என்ன இருக்கோ அதுக்கு இணங்கி தான் நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலை செயல்படுக்குமே ஒழிய நம்மளுடைய உண்மையான சைக்கிக் நாலேஜ் வந்து இன்ட்யூஷன்ஸ் வந்துன்னா நமக்கு செயல்படுவது இல்லை அப்படிங்கிறாரு. ஏன் சைக்கிக் பீயிங் நம்ம ஏன் செயல்பட அனுமதிக்கிறது இல்லைன்னா, நம்ம இன்டர்ஃபியரன்ஸ் பை அவர் மைண்ட் அண்ட் வைட்டல் தான். மைண்ட் அண்ட் வைட்டல் வந்து நல்ல இது நிலையில இருந்ததுன்னா சைக்கிக் பீயிங் அப்போ தான் உள்ள செயல்படும். பட் as long as we live in our surface பீயிங்ல இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு குறை இருக்க தான் செய்யும். நம்ம we are driven by our mind and vital, ignoring our vital psychic suggestions. ஸோ இங்க என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம அப்படின்னா, the wrong consciousness, wrong knowledge and wrong consciousness which leads to wrong action. என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறோம் அப்படிங்கிறார். அடுத்தது போகும். Here, the second of primary conditions of the evolution, the law of a separate life being affirming itself in a world which is not self to it, comes into prominence and assumes an immense importance. It is here that the surface vital personality or life self asserts its dominance. And this dominance of the ignorant vital being is a principal active source of discord and disharmony, a cause of inner and outer perturbations of the life.
a mainspring of wrongdoing and evil. Thank you, sir. Explanation. The second of the primary conditions of the evolution is the law of a separate life being affirming itself in a world which is not self to it. It comes into prominence and assumes an immense importance. It is here that the surface vital personality or life self asserts its dominance. This dominance of the inherent vital being is the principal active source of discord and disharmony. It is a cause of inner and outer perturbations of the life. It is the main source of wrongdoing. பரிணாமத்துல நம்ம பார்த்தோம், ஆரம்பத்துல எல்லாமே சடப்பொருள் தானே இருக்கு. இல்ல உலகத்துல எது முதல்ல இருக்கு அப்படின்னா, ஆரம்பத்துல நோ டவுட் கான்சியஸ்னஸ் தான் இருக்கு. மேலோட்டமா பார்க்கும்பொழுது சடப்பொருள் தான் இருக்குது. மேலோட்டமா பார்க்கும்பொழுது மெட்டீரியல் மேட்டர் தான் ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷனா பார்க்குறோம் நம்ம. மேட்டர்லேருந்து ஃபர்ஸ்ட் என்ன வருது, அதோடைய ஃபர்ஸ்ட் மூமெண்ட் என்ன இருக்கு அப்படின்னா, அதில் உள்ள கான்சியஸ்னஸ் இவால்வ் ஆகி லைஃப் அப்படிங்கிற உயிர் 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 வாழும் அமைப்பு அப்படிங்கிற ஒரு அம்சம் வெளிப்படுவதை நம்ம பார்க்குறோம். ஒரு செல் இனமாக தோன்றுகின்றது, அப்படியே தோன்றுகின்றது பார்க்குறோம். லைஃப் ஃபார்ம் தான் ஃபர்ஸ்ட் வருது. லைஃப் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு மனிதன் அப்படிங்கிற நிலையில நல்ல வளர்ச்சி அடைந்த நிலையில இருக்கிறோம். அதே போல ஒவ்வொரு அந்த ஒரு ஒரு தாவர இனமாக இருக்கட்டும், விலங்கினமாக இருக்கட்டும், அந்தந்த இனம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நன்றாக இன்றைக்கு அந்த இனமே நன்றாக வளர்ந்த நிலையில பார்க்குறோம். சில விஷயங்கள் இல்லாம போயிருக்கு. சில உயிர்வாழ் இனங்கள் தோன்றி மறைந்துள்ளன. எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறோம் நம்ம. பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு இந்த எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். பொதுவாக எல்லா உயிர்வாழ் இனங்களும் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு காணப்படுகின்றன. இது அவ்வளவு சுலபமா நடந்த விஷயம் கிடையாது. ஒவ்வொரு உயிர்வாழ் ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு உயிர்வாழ் இனமும் பார்த்தோம் அப்படின்னா நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் தான் தன்னுடைய இந்த ஒரு சட உலகில் தன்னுடைய இருப்பை உறுதி செய்து கொண்டுள்ளன. அது நீண்ட போராட்டம். ஸ்ட்ரகிள் பண்ணி அதனுடைய ஒரு செயல்முறை அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அது இன்றைக்கு ஒரு இனமாக இருக்கின்றது. எறும்பினம் அப்படின்னா அது அப்படியே எவ்வளவோ ஜெனரேஷன்ஸா அது எறும்புகள் அதனுடைய இயக்கம் ஒரு செம்மைப்படுத்தப்பட்டு அதுக்குன்னு ஒரு புற்று இது மாதிரி நிறைய அதனுடைய இருப்பை உறுதி செய்து கொண்டதுக்கு பிறகுதான் அந்த இனம் அப்படிங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ்டா இருக்கு. ஸோ ரெண்டாவது மூமெண்ட் என்ன அப்படின்னா, பரிணாமத்துல ஃபர்ஸ்ட் மூமெண்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் லைஃப். செகண்ட் மூமெண்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் லைஃப் மாத்திரம் பார்த்தாது அஃபர்மேஷன் ஆஃப் லைஃப். எந்த உயிரினம் இங்க தோன்றுகின்றதோ அது என்ன செய்கின்றது, அதை தன்னுடைய இருப்பை மிகவும் தீவிரமாக போராடி உறுதி செய்து கொள்கின்றது. லைஃப் அஃபர்மிங் அப்படிங்கிறது எல்லா உயிர்வாழ் இனங்களுக்கும் கூடவே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான அம்சம். லைஃப் அஃபர்மிங் பிரின்சிபிள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நம்ம இதை டார்வின் தியரியில சயின்டிஃபிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறாங்க. பகவான் அதை ஏத்துக்கல, அந்த சொற்றொடரை பகவான் ஏற்றுக்கொள்ளல. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது அப்படிங்கிறாரு. இட் இஸ் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறத விட கோஆப்ரேட் பண்ணுவதன் மூலமாகத்தான் சர்வைவ் ஆக முடியுமே ஒழிய சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபிளே காரணம் இல்லை அப்படிங்கிறார் பகவான். பிகாஸ் வி ஹேவ் டு கோஆப்ரேட். கோஆப்ரேஷன் இல்லாமல் வெறும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னா நம்ம
யார் வல்லவனோ அவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவன் ஒண்டிதான் இருப்பான் அந்த உலகத்துல. பட் அது கிடையாது அப்படிங்கிறாரு. அதனால ரெண்டாவது பிரின்சிபல் என்ன அப்படின்னா, லைஃப் அஃபர்மேஷன் அப்படிங்கிறதா ரெண்டாவது விதியாக உலகத்துல செயல்படுது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ உலகத்துல வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்சா ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, ஒரு வைல்டு ஒரு 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 காட்டுக்கு போறோம் அப்படின்னா, காட்டுல தனியா இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம தவிர மற்ற எல்லாமே வந்து நமக்கு அந்நியமாக காணப்படுகின்றன. ஒரு வைல்டு என்வாயரன்மெண்ட்ல நம்மை தவிர மற்ற அனைத்துமே நமக்கு புறம்பாக காணப்படுகின்றன. அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய இருப்பை வந்து நம்ம பாதுகாத்துக் கொள்கின்றோம், உறுதி செய்து கொள்கின்றோம். இது வந்து அதனால்தான் இது வந்து இந்த ஒரு அம்சம் வந்து ஒரு மேலோங்கிய அம்சமாக உயிர்வாழ் இனங்கள்கிட்ட காணப்படுகின்றது. மனிதனுக்கு இது நன்றாக மேலோங்கி காணப்படுகின்றது. ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய இருப்பை உறுதி செய்து கொள்வது, செக்யூர் பண்ணிக்கிறது, இது வந்து அடிப்படையாக காணப்படுகின்றது. அப்கோர்ஸ் இது சொபிஸ்டிகேட்டடா மேல நல்லா வளர்ந்த நிலையில நம்ம நல்ல வேலை வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், என்னோட லைஃப் வந்து செட்டில்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதோடைய பேசிக் மோட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த அஃபர்மேஷன் ஆஃப் செல்ஃப் தான் வந்து பேசிக் மோட்டிவ். அது ரொம்ப ரிஃபைண்டா சொல்லிக்கிறோம் நம்ம. எனக்கு நல்ல வேலை வேணும், நிறைய பணம் வேணும், சம்பாதிக்கணும், ஃபேமிலி நல்லா செட்டில் ஆகணும், அப்புறம் என்னை சுற்றி இருக்கவங்களாம் நல்லா இருக்கணும், என்னுடைய ஃபேமிலி எல்லாமே நான் இருக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் ஒரு அமைத்துக் கொள்கின்றேன். இது வந்து லைஃப் அஃபர்மிங் லைஃப் அஃபர்மிங் பிரின்சிபலினுடைய ஒரு செயல்பாட்டினால்தான் நம்ம அது மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த இந்த விதி செயல்படும் பொழுது இப்போ as long as இந்த அனிமல் லெவல்ல இருக்கிற வரைக்கும் இந்த விதி வந்து அனிமல் லெவல்லையும் செயல்படுறதை பார்க்குறோம். எல்லா அது இருக்கிற வரைக்கும் அது வந்து ஹார்ம்ஃபுல்லா செயல்படுறது இல்லை. மனிதன் அப்படிங்கிற நிலையில வந்த தான் செயல்பட ஹார்ம்ஃபுல் ஆயிடுது. அது காரணம் ஈகோ அப்படிங்கிறத பார்ப்போம். எது இங்க அந்த தன்னை ஊர்ஜிதம் செய்து கொள்ள முற்படுகின்றது என்றால் நம்முடைய சர்ஃபேஸ் வைட்டல் பர்சனாலிட்டி. அதுதான் எல்லா நிலைகளிலும் எனக்கு முக்கியத்துவம் வேணும் அப்படின்னு அது டாமினேட் பண்ணுது. எது அப்படின்னா நம்முடைய சர்ஃபேஸ் வைட்டல் பர்சனாலிட்டி அது டாமினேட் தன்னுடைய நான் வந்து முதன்மையில இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அது வந்து என்ன செய்கின்றது, அது வலியுறுத்தி கூறுகின்றது. நான் முதன்மையில இருக்கணும். போதா குறைக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்கிறோம் குழந்தைகள்கிட்ட, நீ கிளாஸில் நிறையா பண்ணணும், எல்லாரும் நீ நல்லா பண்ணணும் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லி அது குழந்தைகள்லேருந்து வளர்க்க ஆரம்பிச்சிடும் அந்த குணத்தை. இந்த டாமினன்ஸ் ஆஃப் த இக்னோரன்ட் வைட்டல் பீயிங் அப்படிங்கிற பகவான். இந்த டாமினன்ஸ் ஆஃப் த இக்னோரன்ட் வைட்டல் பீயிங் தானே அது. நம்முடைய வைட்டல் பீயிங் வந்து நாலேஜபிளாக இருந்தது அப்படின்னா அது ஏன் நினைக்குது அது மாதிரி? பிகாஸ் ஆஃப் இஸ் இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ் ஏன் வருதுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டாமினன்ஸ் ஆஃப் த இக்னோரன்ட் வைட்டல் பீயிங் தான் வந்து எதுக்கு வந்து முக்கியமான காரணமாக அமைகின்றது என்றால், முரண்பாடு, ஒத்திசைவின்மை, டிஸ்கார்ட் அண்ட் டிஸ்ஹார்மனி. இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய நான் எதுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு கொஞ்சம் கூட அசௌகரியம் வரக்கூடாது, என்னுடைய நலன்ல வந்து கொஞ்சம் கூட எனக்கு வந்து அதுல வந்து பாதகம் வரவே கூடாது அப்படின்னு வரப்ப எனக்கு வந்து பிறருடைய நலனை பத்தி கவலை கிடையாது, என்னுடைய நலன் மாத்திரம்தான் முக்கியம் அப்படிங்கிறது. இப்ப என்ன ஆயிடுது, நேச்சுரலி டிஸ்கார்ட் வந்துடுது, டிஸ்ஹார்மனி வந்துடுது. நம்மளுடைய அகத்திலும் சரி புறத்திலும் சரி என்ன பார்க்குறோம், ஒரு டிஸ்டர்பன்ஸை பார்க்குறோம். இன்னர் அண்ட் அவுட்டர் பெர்டர்பேஷன்ஸ் ஆஃப் த லைஃப் பார்க்குறோம். இதுதான் வந்து எதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னா, முக்கியமான காரணமா தவறான செயல்களுக்கும் தீமையான செயல்களுக்கும் இந்த அம்சம்தான் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் காரணமாக இருக்கின்றது அப்படிங்கிறார்.
ராங் டூயிங் அண்ட் ஈவில் இதை வந்து ஒரு மனிதன்கிட்டேருந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மூமெண்ட்டை வந்து நம்ம கட்டுப்படுத்தினாலே போதும். ஆனால் இந்த மூமெண்ட் வந்து எப்போ வந்து இந்த டாமினன்ஸ் ஆஃப் த இக்னோரண்ட் வைட்டல் பீயிங் இருக்கிற வரைக்கும் இதை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. மனிதன் வந்து வைட்டல் பீயிங் இக்னோரன்ஸ் வைட்டல் பீயிங்ல இருந்து செயல்படுற வரைக்கும் இதை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. ராங் டூயிங் அண்ட் ஈவில் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது காரணம் என்னங்கிறத நம்ம அதோட பகவான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டார். காரணம் வந்து இந்த வைட்டல் நேச்சர் ஒருத்தன்ட்ட கூட இருக்குது. வைட்டல் நேச்சர் வந்து இக்னோரன்ஸ்ல செயல்படும் பொழுது தான் அது ரொம்ப இதாயிடுது, அதோட ஈகோ சேர்ந்துக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது போகலாம். The natural vital element in us, insofar as it is unchecked or untrained or retains its primitive character, is not concerned with truth or right consciousness or right action. It is concerned with self-affirmation, with life growth, with possession, with satisfaction of impulse, with all satisfactions of desire. This main need and demand of the life self seems all important to it. It would readily carry it out without any regard to truth or right or good or any other consideration. But because mind is there and has these conceptions, because the soul is there and has these soul perceptions, it tries to dominate mind and get from it by dictation a sanction, an order of execution for its own will of self-affirmation, a verdict of truth and right and good for its own vital assertions, impulses, desires. It is concerned with self-justification in order that it may have room for full self-affirmation. The natural vital element in us, when it is unchecked or untrained or retaining its primitive character, is not concerned with truth or right consciousness or right action. It is concerned with its own self-affirmation, its own life growth, its own possession, its own satisfaction of impulse and desires is of primary importance to it. The main need and demand of the vital self seems all important to it. It would carry out the demand of the vital without any regard to truth or right or good or any other consideration. Our mind and soul have perceptions as regards what is truth, what is right, and what is good. But our vital being tries to dominate the mind. It dictates to mind to give a sanction, an order of execution for its own will of self-affirmation, to give a verdict of truth and right and good for its own vital assertions, impulses, desires. It is concerned with self-justification in order that it may have room for full self-affirmation. நம்ம வந்து இந்த 3 அம்சங்களினுடைய கலவை அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். டோட்டலாக நம்ம சாத்விக் பர்சனாலிட்டியாகவும் இல்லை, தமசிக்காகவும் இல்லை, வைட்டலாகவும் இல்லை, எல்லாருடைய கலவையாகத்தான் இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். பட் தவிர்க்க முடியாது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நேச்சர்னுடைய இந்த பரிணாமத்தில் இயற்கை வந்து இந்த 3 அம்சங்களை கொண்ட மனிதனை தான் வந்து உருவாக்கியுள்ளது. சரி, இது எப்படி நம்ம மாடிஃபை பண்ணலாம், இதோட பாதிப்புலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான். இதை பற்றி மதர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க.
அதுக்கு மதர் வந்து என்ன தலைப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டேமிங் த வைட்டல் அப்படிங்கிறாங்க. டேமிங் த வைட்டல்னா என்ன அர்த்தம்? டேமிங்னா என்ன அர்த்தம்? பழக்கப்படுத்துறது. ஒரு சிங்கத்தை வந்து பழக்கப்படுத்தி சில பயிற்சிகளை சர்க்கஸ்ல பண்ண வைக்கிறாங்க. வைல்டு அனிமல்ஸை வந்து டேம் பண்றதுன்னா அதை வந்து பண்படுத்துறது, டேம் படுத்தி அது சரியான செயல்களை செய்ய சொல்றாங்க. அதான் டேமிங்னு அர்த்தம். அதான் நம்மளுடைய வைட்டலை டேம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க மதர். டேமிங் த வைட்டல் அப்படிங்கிறாங்க. நீ வைட்டல் பத்தி மதர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. நீ வைட்டலை வந்து ரொம்பவும் நீ வந்து அதுக்கு அதை வந்து அடக்கி ஒடுக்கி அமுக்கி வச்ச அப்படின்னா அது உன்னோட கோஆபரேட் பண்ணாது. அது சமயத்தில் ஸ்ட்ரைக்ல போயிடும் அப்படிங்கிறாங்க. இட் வில் கோ ஆன் ஸ்ட்ரைக். ஸ்ட்ரைக்ல போய் ஒத்துழையாமை இயக்கம் மாதிரி ஆரம்பிச்சிடும். உன்னோட எதுக்கும் ஒத்துழைக்காது. அது சம்டைம்ஸ் இந்த டிப்ரெஷன்லாம் வர்றதுக்கு அதுதான் காரணம். நான் கோஆப்ரேஷன் அதை வைட்டல், எதுலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, எதுலையும் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த நான் கோஆப்ரேஷன் ஆகுது வைட்டல். ஸோ அப்படியும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் அதை டிசிப்ளின் பண்ணி வைக்கணும், டேம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. டேம் பண்ணி நம்ம வைட்டலை வந்து நம்ம சொன்ன மாதிரி வைட்டல் வந்து 2 விஷயத்துக்கு செயல்படுதுன்னு பார்த்தோம். ஒன்று வந்து டிஃபென்சிவ் ஆஸ்பெக்ட், இன்னொன்று வந்து பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் பார்த்தோம். எந்தூசியாசம், ஆஸ்பிரேஷன், அதே போல உற்சாகம், புதிய முயற்சிகளை மேற்கொள்வதில் ஆர்வம், இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடில் நம்ம வைட்டல் போச்சு அப்படின்னா நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயே வந்து மதர் என்ன சொல்கிறாங்க, இந்த உற்சாகம் அப்படிங்கிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த 4 8ஸ்ல பகவான் என்ன சொல்றார், சிந்தசிஸ் ஆஃப் யோகாவில் உற்சாகா அப்படிங்கிறதுக்கு இட்ஸ் ஒன் ஆஃப் த ஜீல் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒன் ஆஃப் த எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் இன் த யோகிக் சாதனா. ஒன்று வந்து சாஸ்திரா, இன்னொன்று வந்து காலா, இன்னொன்று வந்து உற்சாகா, இன்னொன்று வந்து குரு. இது 4 விஷயம்தான் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உற்சாகா அப்படிங்கிறது இந்த ஜீல், எந்தூசியாசம், அது எதோட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுடைய வைட்டலினுடைய பாசிட்டிவ் சைடு. ஸோ யூ கேனாட் சிம்பிளி ஷட் டவுன் யுவர் வைட்டல். அது பண்ணோம் அப்படின்னா லைஃப் வந்து வெஜிடபிள் மாதிரி ஆகிடும். ஆனால் அதோடைய நெகட்டிவ் இதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி டேமிங் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மதர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வைட்டலை நல்லா டேம் பண்ணி வச்சிங்கன்னா அது அதை வந்து உனக்கு எஜமானனாக இல்லாம நீ அதுக்கு எஜமானனா இருந்தே அப்படின்னா அதை விட ஒரு சிறந்த அது எல்லாத்தையும் சாதிச்சிடும் அப்படிங்கிறாங்க. மதர் சொல்றாங்க. மதர் வந்து எல்லாத்தையும் அது வந்து அவ்வளோ ஒரு சிறந்த கருவியா உனக்கு செயல்படும் அப்படிங்கிறாங்க. ஆனா இங்க நம்ம பேசுறது எப்படின்னா அது மாதிரி ட்ரெயின் பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும்? அன்செக்டா அன்கன்ட்ரோல்டா நம்ம வைட்டலை விட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? அதை பத்தி தான் இங்க பேசுறோம். அன்செக்ட் ஆர் அன்ட்ரெயின்ட் ஆர் ரிட்டர்ன்ஸ் இட்ஸ் பிரிமிட்டிவ் கேரக்டர். ஏன்னா நம்ம வந்து திருப்பி நம்ம புரிஞ்சுக்கணும், மனிதன் வந்து எல்லாமே இருக்குது. நம்ம பரிணாமத்துல இருக்கக்கூடிய ஆரம்ப நிலையிலேருந்து உச்சகட்ட வரைக்கும் மனிதன் கிட்ட தான் இருக்கு. நம்முடைய அனிமல் நேச்சருடைய ருடிமெண்ட்ரி ஸ்டேஜ் எல்லாம் நம்மகிட்டயே இருக்குது. அதனால்தான் அந்த 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 டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் வந்து இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட். ஏன் அப்படின்னா எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. இந்த லோவஸ்ட்டும் நம்மகிட்ட இருக்கு, ஹையஸ்ட் நம்மகிட்ட இருக்கு. இந்த வைட்டலினுடைய பிரிமிட்டிவ் கேரக்டரும் நம்மகிட்ட இருக்குது. அதை வந்து நம்ம அன்ட்ரெயின்டாகவும் அதனுடைய பிரிமிட்டிவ் கேரக்டர் அதனுடைய பழைய குணாதிசயங்களையும் அது வச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா பழைய குணாதிசயங்கள்லாம் என்ன அர்த்தம்? விலங்கு இயல்பை ஒத்த குணங்கள். அதுதான் பிரிமிட்டிவ் கேரக்டர். அது வந்து அது மாதிரி ஒரு அன்செக்டாகவும் அன்ட்ரெயின்டாகவும் வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எது உண்மையோ, எது சரியான உணர்வு நிலையில செயல்படுதலோ, எது சரியான செயல்பாடுகள், இதை பத்திலாம் அதுக்கு கவலையே கிடையாது.
அது நினைச்சதை எனக்கு எது தேவையோ அது நான் எனக்கு ஒன்று அடைந்து தீரணும் அப்படின்னா அடைந்தே தீருவேன். அட் எனி காஸ்ட். சரியான வழியா தப்பான வழியா அதை பத்தில எனக்கு கவலையே கிடையாது. அப்படிதான் அது செயல்படும். எப்போ அன்செக்ட் ஆர் அன்ட்ரெயின்ட் அப்படிங்கிறார். எனக்கு எது முக்கியம் அப்படின்னா செல்ஃப் அஃபர்மேஷன். அட் எனி காஸ்ட் என்னை நான் ப்ரொஜெக்ட் பண்ணணும். இப்போ பவர்ல இருக்கிறவங்களாம் அப்படித்தானே பண்றாங்க. பொலிட்டீஷியன்ஸ், அப்போதான் பொலிட்டீஷியன்ஸ் மாத்திரம் இல்லை, எனி பவர் ஸ்ட்ரக்சரோட அசோசியேட் ஆனவங்க அந்த பவர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அட் எனி காஸ்ட். அது எந்த ஆன்மீக நிறுவனமாக இருக்கட்டும், ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் செட்டப்பாக இருக்கட்டும், எனி இன்ஸ்டிடியூஷன், வேறெவர் த பவர் இஸ் தேர், அந்த செல்ஃப் அஃபர்மேஷன் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அது வந்து தப்பா ரைட்டா அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. என்ன அது அதனுடன் அதன் மூலம் நான் அடையக்கூடிய என்னுடைய வளர்ச்சி, அதன் மூலம் நான் அடையக்கூடிய என்னை வந்து சேரக்கூடிய விஷயங்கள், பொசஷன்ஸ், அதன் மூலம் எனக்கு அடையக்கூடிய திருப்தி, என்னுடைய ஆசையின் உந்துதல்களுக்கு வந்து திருப்தி அடைதல் அதுல கிடைக்கும் அப்படின்னா நான் அதை செய்வேன். ஸோ இதெல்லாம் தான் மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள். இது மோஸ்ட்லி எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, எந்த அம்சத்தில் இதை தீவிரமாக பார்க்குறோம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் அந்த ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதோ, பவர் அசோசியேட்டட் வித் பவர் அப்படிங்கிறத நிலையில வந்து இதனுடைய செயல்பாட்டை தீவிரமாக பார்க்குறோம். இதனுடைய உச்சகட்டத்தில் ஒரு நிர்வாகி எப்படி மாறுகின்றான்? சர்வாதிகாரியாக மாறுகின்றான் இல்லையா? எல்லா நிர்வாகியும் பார்த்தோம் அப்படின்னா சர்வாதிகாரியம் டிக்டேட்டர்ஷிப்பாக மாறிடுறான். டிக்டேட்டர்ஷிப் வர்றதுக்கு மெயின் காரணம் இந்த குணம் தான். ரைட் ஆர் ராங் அட் எனி காஸ்ட் என்னுடைய நிலையை நான் உறுதி செய்வேன். செல்ஃப் அஃபர்மேஷன், என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். வாழ்வினுடைய என்னுடைய தேவைகள், கோரிக்கைகள், அதுதான் எனக்கு முக்கியம். அதை நான் இப்போ சாதிக்கணும் அப்படின்னா எனக்கு உண்மையான உண்மையை ஒட்டி நான் செயல்படுகின்றேனா, அல்லது சரியான வழியில நான் செயல்படுகின்றேனா, அல்லது நன்மை பொருட்டு நான் செயல்படுகின்றேனா, அதை பத்தில எனக்கு கவலை கிடையாது. எனக்கு வந்து கவலை வந்து என்ன அப்படின்னா, என்னுடைய கோரிக்கைகள் தேவைகளை வந்து நான் வந்து அடையணும், இந்த வாழ்வில் அடையணும் அட் எனி காஸ்ட். இதுதான் இந்த அம்சத்தினுடைய செயல்பாடாக இருக்கும். ஆனா நம்மகிட்ட வெறும் வைட்டல் மாத்திரம் இல்லை. நம்மகிட்ட ஒரு பக்கம் மைண்டும் இருக்கு, ஒரு பக்கம் ஆன்மனும் இருக்கு. எல்லா மனிதர்கள்ட்டும் இந்த ரெண்டு விஷயமும் இருக்கு இல்லையா? மைண்டும் இருக்கு, சோலும் இருக்கு. ஸோ அதோடைய வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. மைண்ட் என்ன சொல்லும்? இது மாதிரி பண்ணக்கூடாது, இது தப்பு, இந்த மாதிரி செயல்படக்கூடாது, இது மற்றவர்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்கும், இது தவறான செயல் அப்படின்னு மைண்ட் வந்து ப்ராம்ப்ட் பண்ணும். இது உண்மை அல்ல, சரியான செயல்பாடு இல்லைன்னு மைண்ட் ப்ராம்ப்ட் பண்ணும். நம்முடைய ஆன்மனும் அப்படிதான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆன்மன் சைக்கிக் இன்டிமேஷன் வந்துகிட்டே இருக்குங்கிறத பார்த்தோம், சோல் பர்செப்ஷன்ஸ். ஆனா வைட்டல் இருக்கு இல்லையா? வைட்டல் வந்து எப்படிப்பட்ட வைட்டல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து நார்மல் மனுஷனுக்கு கிடையாது. எங்கெங்கெல்லாம் நம்மள்கிட்ட வந்து ஒரு பண்படாத பிராணமயம் இருக்கின்றதோ, அன்டேம்டு வைட்டல், அன்செக்ட் ஆர் அன்ட்ரைன்டு வைட்டல், ரீட்டைனிங் இட்ஸ் பிரிமிட்டிவ் கேரக்டர் பகவான் வந்து அங்கே குவாலிஃபை பண்ணிட்டாரு. அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு பிராணமயத்தை கொண்டவர்களுக்கு வந்து இந்த மனதினுடைய பரிந்துரைகள், ஆன்மனுடைய பரிந்துரைகளுக்கு அது செவி சாய்க்கவே சாய்க்காது. அதுக்கு எது சரியா அதுதான் செய்யும். இப்போ ஒரு சர்வாதிகாரி இருக்கிறான் அப்படின்னா அவன் ஆன்மன் சொல்றதை கேட்பானா, இல்ல மைண்ட் சொல்ற ரீசனபிளா செய்வானா? அவன் எவ்வளவு பேரை கொலை பண்றாங்க. இப்போ ஒவ்வொரு நாட்டுல வந்து பாக்குறோம், புரூட்டலா வந்து இனப்படுகொலை நடக்கின்றது. ஒரு நாடுல இருக்கக்கூடிய ஒரு தலைவன் என்ன செய்யறான், இன்னொரு நாட்டுல போய் கம்ப்ளீட்டா அழிக்கிறான். போயிட்டு அவன்கிட்ட மைண்ட்ல இன்டிமேஷன் வராமையா இருக்கும், இல்ல அவன்கிட்ட அவனும் மனுஷன் தான், அவன்கிட்ட ஆன்மன் இல்லாமையா இருக்கும்.
இருக்கும். பட் அவன் வந்து அதெல்லாம் கம்ப்ளீட்டா வந்து புறந்தள்கின்றான். அவனுடைய வைட்டல் வந்து இதுதான் டாமினேட், அதுதான் டாமினேட் செய்கின்றது அவனுடைய செயல்பாடுகளை. அவனுடைய மைண்டை டாமினேட் பண்ணுது. அப்புறம் என்ன சொல்றார் பகவான், ரொம்ப அழகாக சொல்கின்றார். பகவானுடைய எழுத்துக்களை, அவருடைய எழுத்துக்களை படிச்சாதான் அவருடைய சுவையை நம்ம அறிந்து உணர முடியும். பகவான் வந்து இந்த வைட்டல் எலிமெண்ட் பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? இட் ட்ரைஸ் டு டாமினேட் மைண்ட் அப்படிங்கிறாரு. அண்ட் கெட் ஃப்ரம் இட் பை டிக்டேஷன். இப்படி மைண்ட் டாமினேட் பண்ணுது, மைண்டை வந்து மைண்டுக்கு டிக்டேட் பண்ணுது. இது பாரு, இது இப்படித்தான் நீ எனக்கு வந்து இப்படித்தான் நீ வந்து நான் என்னுடைய செயலுக்கு நீ ஒப்புதலை வழங்கணும் அப்படின்னு அது வந்து டிக்டேட் பண்ணுது அப்படிங்கிறார். இட் ட்ரைஸ் டு டாமினேட் மைண்ட் அண்ட் கெட் ஃப்ரம் இட் பை டிக்டேஷன், a sanction and order of execution. எதுக்கு? For its own will of self affirmation. என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும், என்னுடைய இருப்பை நான் உறுதி செய்து கொள்ளணும் அப்படின்னா இதெல்லாம் நீ செய்யணும். என்னுடைய செயலுக்கு நீ வந்து இணங்கி இதுக்கு ஒத்துழைப்பை, ஒரு சாதகமான உன்னுடைய ஒத்துழைப்பை எனக்கு வழங்கணும் அப்படின்னு நம்மளுடைய வைட்டல் என்ன சொல்லுது? மைண்டுக்கு வந்து ஆணையிடுகின்றது அப்படிங்கிறார். A verdict of truth and right and good for its own vital. இது என்ன செய்யும்? மைண்ட் வந்து மனது, அதான் மதர் சொல்றாங்க, நம்மளுடைய மைண்ட் வந்து எதை வேணாலும் சாதகமா நமக்கு சொல்ல வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு காரியத்தை பண்ணக்கூடாதுங்கிறத பண்ணிட்டு என்ன செய்யறோம்? நியாயப்படுத்துறோம். இல்ல இது பண்ணது தப்பு, அந்த சமயத்துல எனக்கு அப்படிதான் தோணுச்சு, அந்த சமயத்துல நான் பண்ணது சரின்னு நியாயப்படுத்துறோம் இல்லையா? அதுதான் வந்து அது உண்மையல்லாத விஷயமா இருக்கலாம், சரியில்லாத விஷயமா இருக்கலாம், நன்மை இல்லாத விஷயமா இருக்கலாம். ஆனா அதை நியாயப்படுத்துகின்றோம். எது நியாயப்படுத்துகின்றது? நம்மளுடைய மனம். எதனுடைய சொல் பேச்சு கேட்டு நியாயப்படுத்துகின்றது அப்படின்னா நம்மளுடைய பிராணமயத்தினுடைய சொல் பேச்சு, பிராணமயத்தினுடைய ஆணைக்கு இணங்கி அது அதனுடைய தீர்ப்பை வழங்குகின்றது. அதையும் பகவான் என்ன சொல்றார்? A verdict of truth and right and good for its own self vital assertions அப்படிங்கிறார். இப்படிதான் நடக்குது எல்லா மனிதர்கள்ட்டையும். எங்கெங்கெல்லாம் மனிதர்கள்லாம் வந்து இந்த எக்ஸஸா செயல்படுறாங்களோ பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வைட்டல் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணும். வைட்டல் டாமினேட் பண்ணி மைண்டு எல்லாத்தையும் அவங்க பேசுறதெல்லாம் ரொம்ப அழகா பேசுவாங்க, பியூட்டிஃபுல்லா பேசுவாங்க, அவங்கள செயல்களை நியாயப்படுத்தி பேசுவாங்க. பேசும்போது கேட்டா அவங்க பண்ணுதான் சரிங்கிற மாதிரி நமக்கே தோணும். இதெல்லாம் வந்து அவங்க வைட்டல் வந்து மைண்டை வந்து அந்த அளவுக்கு பழக்கி இருக்கு. Instead of mind dominating the vital is dominating the mind அப்படிங்கிறார். A verdict of truth and right and good for its own vital assertions, impulses and desires. It is concerned with self-justification in order that it may have room for full self-affirmation. Self-justification. செய்யக்கூடிய காரியத்தை, தப்பா ஒரு காரியத்தை பண்ணிட்டு அதை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்றோம். எதுக்கு அப்படின்னா நம்ம ஃபுல்லா வந்து இந்த காரியத்தை செஞ்சா நான் வந்து என்னால பதவியில் இருக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சது அப்படின்னா ஸோ ஒரு தவறான ஒரு செயலை செய்து என்னுடைய பதவியை நான் உறுதி செய்து கொள்கின்றேன். அப்புறம் என்ன செய்யறேன்? நான் ஜஸ்டிஃபை பண்றேன். அதை இல்ல நான் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்றேன். இதெல்லாம் எல்லா மனிதர்களும் செய்யக்கூடியது. அதைத்தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சோர்ஸ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு சோர்ஸ், அதுதான் த நேச்சுரல் வைட்டல் எலிமெண்ட் இன் us. அது எப்படி இருக்குது? அன்செக்ட் ஆர் அன்ட்ரைன்ட், ரீட்டைனிங் இட்ஸ் பிரிமிட்டிவ் கேரக்டர் அப்படிங்கிற. இதை வந்து இது பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வைட்டலை வந்து நம்ம நல்லா பழக்கப்படுத்தி டேம் பண்ணி நம்மளுடைய மனதினுடைய சொல் பேச்சுக்கு இணங்கி செயல்பட வச்சோம் அப்படின்னா அது வந்து அதை வந்து நம்ம ஒரு சிறந்த சேவகனா நமக்கு செயல்படும். மாறாக நம்ம அதை பழக்கப்படுத்தலை அப்படின்னா இப்படிதான் எக்ஸஸா செயல்படும். அடுத்தது போகலாம். But if it can get the assent of mind, it is quite ready to ignore all these standards and set up only one standard: the satisfaction, growth, strength, greatness of the vital ego.
The life individual needs place, expansion, possession of its world, dominance and control of things and beings. It needs life room, a space in the sun, self assertion, survival. It needs these things for itself and for those with whom it associates itself, for its own ego and for the collective ego. It needs them for its ideas, creeds, ideals, interests, imaginations. For it has to assert these forms of I-ness and my-ness and impose them on the world around it, or if it is not strong enough to do that, it has at least to defend and maintain them against others to the best of its power and contrivance. But once our vital self gets the approval of mind, it is ready to ignore all the standards of truth, good, right. It sets up only one standard, that is the satisfaction, greatness, growth, and strength of the vital ego. The life individual is us, in us, sir. The life individual in us needs place. Inness expansion. தான் correct. Inness. Okay. The life individual in us needs place, expansion, possession of its world, dominance and control of things and beings. It needs life room, self-assertion and survival. It needs these things for itself and for those with whom it associates itself, for its own ego and for the collective ego. It needs them for its ideas, creeds, ideals, interests, imaginations, because it has to assert these forms of I-ness and minus and impose them on the world around it. If it is not strong enough to do that, it has at least to defend and maintain them against others to the best of its power and clever arrangement. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், இந்த வைட்டல் என்ன செய்யுது, மைண்டை வந்து இணங்க வைக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். மைண்டை வந்து டிக்டேட் பண்ணுது. டிக்டேட் பண்ணி நான் செய்யறது நீ நியாயப்படுத்து. ஏன்னா மைண்டு கூடவே இருக்க மனுஷனுக்கு வந்து ஒவ்வொரு மனுஷனும் வெறும் வைட்டல் மாத்திரம் இல்லை, அவன்கிட்ட மைண்ட் இருக்கு, அவன்கிட்ட சோல் எலிமெண்ட்டும் இருக்கு. மனிதன் என்ன சொல்றான், ஒரு பக்கம் அவனுடைய வைட்டல் செயல்பட்டாலும் இன்னொரு பக்கம் அவனுடைய மைண்ட் என்ன சொல்லுது, ஏதோ ஒன்று மைண்ட் வந்து அப்பப்போது அவனுக்கு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கு, நீ செய்யறது சரியில்லைன்னு சொல்லிட்டே இருக்குது. ஆனா அவன் வந்து அந்த வைட்டல் எலிமெண்ட் என்ன செய்யும், டிக்டேட் பண்ணும், மைண்டுக்கு டிக்டேட் பண்ணி அதை நியாயப்படுத்த வைக்கும். நியாயப்படுத்தி மைண்டோடைய சம்மதத்தை அது வாங்கிடும். அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மைண்டு அப்படி நம்ம தானே, நமக்கிட்ட ஒரே மனிதன் கிட்ட தான் இந்த 3 விஷயமும் இருக்குது. அதனால என்னுடைய மைண்டு தானே எனக்கு தான் செய்யறது தப்புன்னு சொல்லுது. ஸோ நான் வந்து அதை இக்னோர் பண்ண முடியாது. மாறாக நான் என்ன செய்யறேன், என்னுடைய வைட்டலோடைய டாமினன்ஸ் மூலமாக மைண்டை வந்து எனக்கு ஃபேவரபுள் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி நான் பழக்கிக்கிறேன். மைண்ட் அதான் மதர் சொல்றாங்க. மதர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன காரணத்தினால அந்த சின்சியரிட்டி அப்படிங்கிற குணம் வந்து, சின்சியரிட்டி அப்படிங்கிற ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ஃபோர்மோஸ்ட் வேணும் அப்படின்னா, இஃப் யூ ஆர் நாட் ரியலி சின்சியர், உங்களால வந்து நீங்க செய்யக்கூடிய செயல்களை வந்து தவறான செயல் எது, சரியான செயல் எது அப்படின்னு உங்களால வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய மைண்ட் கேன் ஜஸ்டிஃபை எனிதிங், ஃபேவரபிள் ஜஸ்டிஃபிகேஷன் உங்களுடைய எல்லா செயல்களுக்கும் உங்களோட மனம் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனா நீங்க ரொம்ப அதையும் மீறி நம்ம ரொம்ப சின்சியரா இருந்தோம் அப்படின்னா, நம்ம தப்புனா தப்பு, அவ்வளவுதான். அதுல நோ கொஸ்டின் ஆஃப், அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம். நம்ம நம்மளுடைய வயிற்றில் தப்பா பண்ணாலும் இல்ல தப்புனா தப்பு தான், பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு நம்ம சரியாயிடுவோம்.
எப்போ அப்படின்னா நம்ம சின்சியரா இருக்கும்போது. நம்ம இஃப் யூ ஆர் இன்சின்சியர் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், நம்மளோட ராங் ஆக்ஷனுக்கு வந்து மைண்டை வந்து இணங்க வச்சிருவோம் அப்படின்னு மதர் சொல்றாங்க. யூஸ்வலா என்ன நடக்குது அப்படின்னா நம்ம மைண்டை இணங்க வச்சிடுறோம். ஒரு ராங் செயல் பண்றோம் வைட்டலினுடைய இதுல, பட் வி மேக் அவர் மைண்ட் அக்ரி டு இட். அது ஒத்துக்க வச்சிடுறோம். அசென்ட் ஆஃப் த மைண்ட். ஸோ ஒன்ஸ் மைண்டு அதுக்கு இணங்கிடுச்சு அப்படின்னா நோ ஹோல்ஸ் பார்ட். ஏன்னா அது ஒண்ணுதான் நமக்கு தடங்களா இருக்கு. மனசாட்சின்னு சொல்றோம் அதை. அது ஒண்ணுதான் தடங்களா இருக்கு. நமக்கு வந்து அப்பப்ப குரல் கொடுத்துட்டே இருக்கு, இது தப்பு தப்புன்னு. அதையும் அந்த தடங்களை ரிமூவ் பண்ணிட்டா நோ ஹோல்ஸ் பார்ட், தடையின்றி நம்முடைய வைட்டல் செயல்பட ஆரம்பிச்சிருது. ஸோ எல்லா ஸ்டாண்டர்ட்ஸையும் காத்துல விட்டுடும். ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் தான் வச்சுக்கும். அது என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்னுடைய வைட்டல் ஈகோ, அதனுடைய கிரேட்னஸ், அதனுடைய வல்லமை, வளர்ச்சி, சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதுதான். இது வந்து ஐடியல் டிப்பிக்கல் எக்ஸாம்பிள். யார் யாரெல்லாம் பவர்ல இருக்கிறாங்களோ, பவர் மூலமாக ஒன்றை சாதிக்க விரும்புகின்றார்களோ, அது பவர் அப்படிங்கிறது பவர் சென்டர்ல இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா லெவல்லையும். இது வந்து எனி இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது வீடா கூட இருக்கலாம், அது எந்த அமைப்புலையும் பவருக்குள்ள கெட்டியா பிடிச்சிட்டு அது மூலமா இருக்கிறவங்க எல்லாருக்கும் இதுதான் வைட்டல் ஈகோ தான் செயல்படுது. ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கலாம், ஆன்மீக நிறுவனமாக இருக்கலாம், பொலிட்டிக்கல் அமைப்பாக இருக்கலாம், கல்வி நிறுவனமா இருக்கலாம், எனி இன்ஸ்டிடியூஷன். அங்க பவர் ஸ்ட்ரக்சருக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது அங்க வைட்டல் ஈகோ தான் டாமினேட் பண்ணுது, அதுதான் வளருது அப்படிங்கிறாங்க. அதுக்கு பேசிக்கா வந்து காரணம் அப்படின்னா அந்த லைஃப் இண்டிவிஜுவல், நம்மளுடைய வைட்டல் செல்ஃப் வந்து எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் வந்து இந்த உலகத்துல வந்து ஒரு இடம் தேவை. அந்த இடத்துல இருந்து தன்னை மெல்ல மெல்ல விரிவுபடுத்திக் கொள்கின்றது. அதோட நிக்காது. அது என்ன செய்கின்றது, அதை தனதாக்கி கொள்கின்றது. அப்படித்தானே ஆயிடுது. இப்போ மனுஷன் வந்து யாருக்கு வந்து வீடுன்னு அப்படின்னு வச்சுக்கிறாங்க. மனிதன் அப்படிங்கிற வந்தவன் தான் என்னுடைய வீடு அப்படின்னு சொல்றான். அது வரைக்கும் என்னுடையது அப்படிங்கிற கான்செப்டே இல்லை. இருக்கிறதுக்கு ஒரு இடம் அப்படிங்கிறது தான் விலங்குகள் பறவைகள்லாம் உருவாக்கி கொள்கின்றன. இருக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை, அப்படித்தான் நினைக்குது. பட் மனிதன் அப்படிங்கிறத வந்தது அந்த பொசஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு. பொசஷன் வந்தோன்னு என்ன செய்யறான், டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். தான் நான் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறான். எல்லாத்தையும் தன் வசமாக்கி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறான். டாமினன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் திங்ஸ் அண்ட் பீயிங்ஸ். இதெல்லாம் மனிதன் அப்படிங்கிற நிலையில வந்தப்பறம் தான் வருது. பேசிக் காரணம் இந்த வைட்டல் ஈகோ தான் அப்படிங்கிறார். சர்வைவலுக்கு தேவைப்பட்டாலும் later on it becomes a dominance அப்படிங்கிறார். It needs life room as space in the sun, self-assertion, survival. பட் சர்வைவலோட நிக்கிறது இல்லை. It goes beyond survival and becomes an assertion. இப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னா, மனிதன் அப்படிங்கிற நிலையில வந்த அப்புறம் எனக்கு மாத்திரம் அந்த விஷயத்த நான் விரும்புறது இல்லை. என்னுடன் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கும் இதெல்லாம் வேணும்னு நான் நினைக்கிறேன். அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு ஈகோ இருக்கும். அது வந்து ஒரு என்லார்ஜ்டு ஈகோவா இருக்கும். அது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியா கூட இருக்கலாம். என்லார்ஜ்டு ஈகோ அதன் காரணமாக தான் என்ன நினைக்கிறேன், இந்த விஷயம் எனக்கும் வேணும், என்னுடைய குடும்பத்தினருக்கும் வேணும், என்னுடைய குடும்பத்தினர் யாரெல்லாம் என்னோட அசோசியேட் ஆயிருக்காங்களோ அவர்களுக்கும் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து நான் ஒரு நம்பிக்கையுடன் ஏதோ ஒரு நம்பிக்கையில உறுதியா இருக்கிறேன். அந்த நம்பிக்கையில சார்ந்த ஒரு அமைப்புல யாரெல்லாம் ஒரு குழுவோடு இருக்கிறாங்களோ அதை சுத்தி நான் ஒரு ஈகோ டெவலப் பண்ணிக்கிறேன். அதுதான் கலெக்டிவ் ஈகோன்னு பேரு. ஒரு நம்பிக்கை ஒரு கோட்பாடு, இதை கெட்டியாக பிடித்துக் கொள்கின்றேன். அதுல சுத்தி ஒரு ஈகோ வந்துருது எனக்கு. அப்புறம் அந்த சேம் நம்பிக்கையோட இருக்கவங்களோட சேர்ந்து ஒரு கலெக்டிவ் ஈகோவா டெவலப் பண்ணிக்கிறேன். எனக்குன்னு ஒரு இது மாதிரி குரூப்ல இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு ஐடியாஸ் இருக்கும், ஒரு எண்ணங்கள் இருக்கும், கிரீட் இருக்கும், கோட்பாடுகள் இருக்கும், ஐடியல்ஸ் இருக்கும்.
இதெல்லாம் இருக்கும். எல்லா விதமான மத நிறுவனங்கள், மதம் சார்ந்த அமைப்புகள், செக்ட்ஸ், இந்த செக்ட்டுங்கிறோம் அந்த செக்ட்டுங்கிறோம், எல்லா செக்ட்டுக்கும் பேசிக்கா கலெக்டிவ் ஈகோ தான் காரணம். கல்ட்ஸ், கல்ட், சியூஎல்டி, கல்ட்ஸ், இதுதான் காரணம். அங்க வந்து எது செயல்படுது அப்படின்னா கலெக்டிவ் ஈகோ தான் செயல்படுது. அங்க என்ன இருக்கு? எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் ஆஃப் அந்த ஐனஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. என்னோட்ட இருக்கிற வரைக்கும் ஐனஸ் மைனஸ், இண்டிவிஜுவலா இருக்கிற வரைக்கும் ஐனஸ் அண்ட் மைனஸ். நான் என்னுடையது, அது வந்து கலெக்டிவ் ஆயிடுது. இட் பிகம்ஸ் a கலெக்டிவ் ஈகோ. அப்புறம் அந்த இதை என்ன செய்யறேன், இந்த ஒவ்வொரு ஒரு தனி மனிதனோ அல்லது அவனை சார்ந்திருக்கும் குழுவோ இத்தகைய விஷயங்களை வந்து உலகத்தின் மீது, தன்னை சார்ந்திருக்கும் உலகத்தின் மீது திணிக்கின்றது, கருத்துக்களை வன்மையாக திணிக்கின்றது, வன்மையாக திணிக்கின்றது. அதான் முக்கியம். அது நம்பர் 1. சரி, அது மாதிரி வன்மையாக திணிக்க முடியல அப்படின்னு என்ன செய்யுது? அதை வந்து பாதுகாக்குது, டிஃபெண்ட் பண்ணுது. மற்ற கருத்துக்கள் இருந்து அதை பாதுகாக்குது. இது வந்து நான் இது நிறைய செக்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். இவன் ஒரு மதம் எடுத்துக்கிட்டாலே இந்த மதத்திலே பல்வேறு பிரிவினைகளை பார்க்குறோம். ஒரு பிரிவினை, ஒரு கோட்பாடு இருக்கும், அவங்க வந்து இன்னொரு கோட்பாடை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதை வந்து ஒரு பேஷனேட்டாக டிஃபெண்ட் பண்ணுவாங்க, இன்னொருத்தங்கிட்டேருந்து பாதுகாப்பாங்க, மறந்துடக்கூடாது. இது வந்து இந்த பிலீஃப் வந்து மறைந்து விடக்கூடாது என்று மற்ற நம்பிக்கைகளுக்கு எதிராக அதை பாதுகாப்பார்கள். இதெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வைட்டல் தான் காரணம் அப்படிங்கிறார் பகவான். ஏன்னா the moment you passionately cling to something, it becomes a vital ego. அது இண்டிவிஜுவலா இருக்கிற வரைக்கும் அது வந்து தனிமனிதெல்லாம் செயல்படுகின்றது. குழுவில் இருக்கும்போது கலெக்டிவ் ஈகோ ஆயிடுது. ரிலிஜன், கிரீட், இதெல்லாம் இதன் அடிப்படையில் தான் வளர்கின்றது அப்படிங்கிறார். தட் இஸ் வை மதர் அண்ட் ஷி அரபிந்தோ வந்து இந்த ரிலிஜன் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அவங்க வந்து கொடுக்கல. ஏன்னா ரிலிஜன்னாலே என்ன ஆயிடுதுன்னா, எந்த பேசிஸ்ல ரிலிஜன்ஸ்லாம் செயல்படுது அப்படின்னா, நான் செய்யறது தான் கரெக்டு, என்னுடைய கோட்பாடுகள் தான் சரி, மற்றவர்களுடைய கோட்பாடுகள் தவறு அப்படிங்கிறத நிலையில செயல்படுகின்றன. அதனால இந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் செட்டப் அப்படிங்கிறது மனிதனுடைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன்ஸ் வராது அப்படிங்கிறாரு. ஈவன் பகவான் வந்து ரொம்ப கிளியரா சொல்றாரு. பகவான் ஹிந்து ரிலிஜன் வந்து அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ரிலிஜன் கிடையாது, சனாதன தர்மம் தான் ஹிந்து ரிலிஜன் அப்படிங்கிறாரு. அது வந்து ஒரு செட் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் வச்சுட்டு டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படி கிடையாதுன்னு பகவான் இஸ் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு. த சேம் திங் இஸ் டோல்ட் பை சுவாமி விவேகானந்தர் ஆல்சோ. தே ஆர் வெரி கிளியர் அபவுட் இட். ரிலிஜன் அப்படிங்கிறத கேட்டகரியிலே நம்ம என்ன ஆச்சுன்னா, அன்பார்ச்சுனேட்லி ஹிந்து ரிலிஜன் அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு. பட் தே ஆர் வெரி கேட்டகாரிக்கல் தட் சனாதன wherever there is eternal dharma, that is Hindu religion அப்படிங்கிறார். அவ்வளவுதானே ஒழிய சனாதன இதை எப்பொழுதுமே சாஸ்வதமா இருக்கிறது ஒரு விஷயம். எது யூனிவர்சலா இருக்கோ, ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் தான் அதுல முக்கியம். எது சாஸ்வதமா இருக்கோ, இட்டர்னலா இருக்கோ, எது யூனிவர்சலா இருக்கோ, இந்த ரெண்டு பிரின்சிபல் தான் ஹிந்து ரிலிஜனுடைய இதே ஒழிய இட் டசன்ட் பிலாங் டு எனி செக்ட் ஆர் எனி செட் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் இல்லைங்கிறது தே ஹவ் கேட்டகாரிக்கலி டோல்ட். இது எல்லாமே பகவான் என்ன சொல்றாரு, இதெல்லாம் வந்து இந்த ஐனஸ் அண்ட் மைனஸ்னுடைய என்லார்ஜ் வெர்ஷன் தான் கலெக்டிவ் ஈகோ. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த வைட்டல் ஈகோவனுடைய ஒரு எக்ஸ்பான்ஷன் தான் அப்படின்னு பகவான் கூறுகின்றார். லாஸ்ட் 2 பேராகிராஃப்ஸ் இருக்கு, அது அடுத்த செஷன் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு இந்த சாப்டர் ரொம்ப முக்கியமான சாப்டர். அதுலேயும் இந்த பேராகிராஃப் ரொம்ப இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு ஆல் ஆஃப் எஸ். ஸோ வில் கோ பேஷண்ட்டாக நம்ம படிக்கலாம். அது ரொம்ப ஆழமாக போகலாம். அடுத்த செஷனில் வில் கண்டினியூ.